அனைவருக்கும் வணக்கம். இந்திய பிரச்சார சபாவிலிருந்து இந்திய ஆசிரியர்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக ரெஜிஸ்டர் தபாலில் ஓட்டுகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. எல்லாருக்கும் உங்களுக்கு ஓட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த கவரை எடுத்தீங்கன்னா, கவரை கட் பண்ணி உள்ளே எடுத்தீங்கன்னா, உங்கள் கவருக்குள்ளே இருந்து உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கவர் இருக்கும். ஒன்று வெள்ளை கவரில் கவர் ஒன்றும், அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கி கலரில் ஒரு கவர் ஒன்றும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலைட் பேப்பர் ஒன்று பெரிய சைஸில் இருக்கிறது பொலைட் பேப்பர். இதில் கேண்டிடேட்டோட நேம், நம்ம ஓட்டு போடக்கூடிய இடங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம், நம்ம வந்து வாக்கு செலுத்திட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம். அந்த ஃபார்ம் ஒன்று இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற புல்லட் பேப்பர் எடுத்துக்கங்க. அதை மொத்தம் 9 கேண்டிடேட் இருப்பாங்க. அந்த 9 கேண்டிடேட்டில் 8 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு விருப்பமான 8 பேருக்கு நேராக பெருக்கல் குறியிடணும். டிக் பண்ணாதீங்க, பெருக்கல் குறி இட்டுக்கங்க. பெருக்கல் குறி போட்டதுக்கு அப்புறமா அதை நீங்கள் 4ஆக மடித்து இந்த கவருக்குள்ளே போகிற அளவுக்கு, வெள்ளை கவருக்குள்ளே போகிற அளவுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு வச்சுக்கங்க. வச்சுட்டு அந்த கவரை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணால் பேஸ்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒட்டணும். அப்படி நீங்கள் ஒட்டலை அப்படின்னா அந்த ஓட்டு செல்லாது. நீங்கள் ஓட்டு போட்டு இருந்தும் கவரை க்ளோஸ் பண்ணாமல் யார்ட்டாவது கொடுத்தீங்கன்னா அல்லது அனுப்புனீங்கன்னா அது செல்லாத ஓட்டாக போயிடும். ஆகையால் உங்கள் ஓட்டு செல்லுபடி ஆகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ண, ஓட்டு போட்டு அந்த ஓட்டை அந்த வெள்ளை கவருக்குள்ளே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்டிடணும். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விட அது எடுத்து வச்சுக்கணும். அடுத்து 2ஆவது சின்னதாக இருக்கக்கூடிய இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் அதை எடுத்து அதில் கீழே உங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் மை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் உங்கள் பேரை ஹிந்தியில் எழுதி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உங்கள் கையெழுத்து போடணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்தான், எந்த இடத்துல ஊரில் இருக்கீங்களோ அதுவும், அதுக்கு கீழே எந்த தேதியில் நீங்கள் ஓட்டு போட்டிங்களோ அதையும் எழுதி அதையும் க்ளோஸ் பண்ணிக்கங்க. அதையும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம், ஓட்டு போட்டு ஆல்ரெடி நம்ம ஒட்டி வச்ச அந்த பொலைட் பேப்பர், இதை 2ஐயும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இது முழுசாக உள்ளே போகாது. இந்த அவங்க கொடுத்துருக்க இன்னொரு ப்ரௌன் கவருக்குள்ளே, அதனால் இதையும் 2ஆக மடைச்சி திரும்ப என்ன பண்ண, இந்த ப்ரௌன் கவருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஓட்டு போட்ட அந்த ஒயிட் கவர், அதுக்கடுத்து டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த 2ஐயும் நம்ம உள்ளே வச்சு திரும்பவும் என்ன பண்ணுங்க, இந்த கவரையும் க்ளோஸ் பண்ணணும். இதையும் நீங்கள் யார்ட்டையும் என்ன பண்ணுவீங்க, க்ளோஸ் பண்ணாமல் கொடுக்காதீங்க. உங்கள் ஓட்டை நீங்கள் போடுங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களே நீங்கள் தேர்ந்தெடுங்க. போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌன் கவருக்கு எவ்வளோ வெயிட் ஆகுமோ அந்த வெயிட்டுக்கான ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் இந்தி பிரச்சார சபாவுக்கு அனுப்பணும். அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் அட்ரஸ்ஸு டு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்ம எதுவும் எழுத வேண்டியது இல்லை. சார் நான் நேராக